அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். தொடர்ந்து சில நாடுகள் எப்படி தங்களை முன்னேற்றி கொண்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா, சைனாவை பற்றி பேசியிருந்தோம், ஜப்பானை பற்றி பேசியிருந்தோம். இன்றைய தினத்தில் துபாயை பற்றி பேசுவோம். இப்போ துபாயின்னு பார்க்கும்போது அந்த லேண்ட்ஸ்கேப்பே ஒரு வறண்ட நிலம் தான். அதுலேருந்து எப்படி இந்த அளவுக்கு முன்னேறினாங்க அப்படின்ற கொஷின்ஸ் இன்னுமே இருக்குது. நம்ம நிறைய ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த டேக்ஸ் தொடர்பான விஷயங்களும் அதில் எல்லாமே உள்ளடங்கி இருக்கு. துபாய் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய என்ன மாடல் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, எப்படி இந்த அளவுக்கு பெரிய நாடாக மாறினாங்க, துபாய் எப்படி இவ்வளோ பெருசாக மாறினாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி துபாய்ன்ற ஏரியா எப்படி இருந்தது. இப்போ இன்றைக்கி யூஏஇன்னு சொல்கிறோம்ல, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இது பழைய பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ட்ரூஷியல் ஸ்டேட்ஸ்னு பேர். ட்ரூஷியல் ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஒரு சில ஒப்பந்தங்களை போட்டு கிழக்கிந்திய கம்பெனி இந்த 7 மாநிலங்கள் நாடுன்னு சொல்லலாம். அதை பழசு நாடு தான். இப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு மாநிலம் மாதிரி இருக்கும். இருந்தாலும் எல்லாத்துக்குமே தனி அதிகாரம் உண்டு. நம்ம சொல்கிறோம் மாநில சுயாட்சின்னு, அந்த மாதிரி சுயாட்சி பெற்ற இடங்கள் தான் இது. அவங்களாம் அந்த பழைய மன்னர் பரம்பரையில் அப்படியே இருந்தவங்க. எல்லாருமே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் ராஜாவோட கண்ட்ரோலில் வராங்க. கடைசியாக எப்போ சுதந்திரம் அடைஞ்சு யூஏஇயாக மாறுறாங்கன்னு கேட்டால், நான் பிறந்து 1 வருஷம் கழிச்சு தான் 1971 தான் பிரிட்டிஷ் இந்த மாநிலங்களுக்கு அப்புறம் சுதந்திரம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த சுதந்திரம் கொடுக்கும்போது மக்களாட்சின்னு வராமல் ஏன் அந்த மன்னராட்சியிலே? மன்னராட்சி அப்படியே கண்டினியூ ஆகுது, அவ்வளோதான். பூ மன்னராட்சி தான் இருந்தது, அதுக்கப்புறமா மன்னராட்சி தான். அது அவங்களோட பாரம்பரியம் அப்படியே இருந்ததுனால அவங்க அப்படியே போயிட்டாங்க. மக்களாட்சின்றதுக்காக அவங்க வரல. இங்கே நம்ம மக்களாட்சின்னு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, மன்னர்களை ஓரங்கட்டியாச்சு முதல்லேன்றதுனாலேயே மக்கள் முன்னாடி வந்துட்டாங்க. அங்கே மன்னரே ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததுனால மன்னர்கிட்ட மட்டும்தான் காசு இருந்தது, கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் கொடுத்த காசு. அதுக்கு முன்னாடி அங்கே இருந்த சாலைகள் இதெல்லாமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவனுக்கு எந்த இடத்துக்கெல்லாம் வசதி படுமோ அந்த இடத்துக்கெல்லாம் மட்டும் அவன் சாலைகள் போட்டு வச்சுருந்தான். மற்றபடி சாலைகளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 71 அந்த ஊர் மக்களோட முக்கியமான தொழில் பார்த்தோம்னா 2 தான். ஒன்று மீன் பிடிக்கிறது. மீன் பிடிக்கிறதுனா என்னவோ பெருசாக போய் திமிங்களை வேட்டையாடினாங்க அதெல்லாம் கிடையாது. சும்மா மீனை பிடிச்சி காசிமேட்டில் வச்சு விற்கிற மாதிரி அந்த அளவுக்கு தான் மீன் பிடிப்பாங்க. அதுதான் தொழில். இல்லைன்னா முத்து எடுப்பாங்க, முத்து குளிப்பது. இந்த 2 தொழில் தான் அவங்க தொழில். வேறு தொழிலும் கிடையாது. ஒட்டகம் மேய்க்கிறது, ஒட்டகங்களை மேய்ச்சி அது குட்டி போட்டுச்சுன்னா அதை வச்சுக்கிறது. ஆடுகள், மாடெல்லாம் அங்கே வளராது. செம்மறி ஆடு மட்டும்தான் வளரும், வெள்ளாடு கூட வளர்க்க முடியாது. செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஸ்பெஷல் என்னென்னா, வெள்ளாடு நல்ல பசுமையான இடத்துல மட்டும்தான் நீ வளர்க்க முடியும். அது காஞ்ச அதெல்லாம் திங்காது. அது பச்சையாக இருந்தால் தான் சாப்பிடும். நீ பார்த்துருக்கீங்க, கொலை அறுத்து போடுறது அப்படிம்பாங்க. இந்த ஆட்டை மேய்ச்சி கொண்டு போய் மரத்தடியில் நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு கம்பியை போட்டு அங்கேருந்து மேலேருந்து இலையை பிடிச்சி போடுவாங்க. அது பச்சையாக இருந்தால் தான் திங்கும், காஞ்சதெல்லாம் திங்காது. அதனால் அங்கே செம்மறி ஆடு வளர்க்கலாம், இல்லைன்னா ஒட்டகம் வளர்க்கலாம். இந்த 2 தான் வளர்க்க முடியும். வேறு விவசாயம் அப்படின்றது கற்பனையே பண்ண முடியாது. விவசாயத்துக்கு அங்கே எந்த விதமான இடமும் கிடையாது. ஃபுல்லாக அதாவது அரேபியா பெனின்சுலாவில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா எல்லா இடமும் பாலைவனம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பல இடங்களில் செழிப்பான பிரதேசங்களே இருக்குது. சவுதி அரேபியாவிலாம் நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாமே இருக்குது. இதுங்க அப்படி கிடையாது. இது முழுக்க வெறும் பாலைவனம் தான், வேறு எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன செய்யலான்னு பார்த்தா மன்னருக்கு ஒன்றுமே புரியல. ஏற்கனவே போட்டிருந்த ஒப்பந்தத்தின்படி பிரிட்டிஷ் அரசாங்கத்துலேருந்து ஒரு அமௌண்ட் வரும் அவருக்கு, இந்த சாலைகளை பயன்படுத்துறது அது இதுன்னு. அது போக்குவரத்துக்கு மட்டும். மற்றபடி வேறு எந்த வருமானமும் கிடையாது. மக்கள்கிட்டையும் வருமானம் கிடையாது, அரசருக்கும் வருமானம் கிடையாது. மக்கள்கிட்ட வருமானம் இருந்தால் தானே வரி எரிய போட்டு எதாவது வாங்கலாம். அவன் மீன் பிடிச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் என்னத்தை வரி கேட்குறதா, வேணா இந்த 2 மீன் எடுத்துகிட்டு போகுமா. ஸோ இப்படி ஒரு மோசமான சூழலில் இருக்கும்போது தான் இவர் சரி நம்ம நாட்டை இப்படியே வச்சுருந்தா விளங்காது. இது போலவே இன்னொரு நாடு இருக்குது, எங்களை பிரித்து விடுன்னு சண்டை போடுற செய்தியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் உங்க கூடலாம் இருக்க முடியாது, என்னை பிரித்து தனி நாடாக கொடு அப்படின்னு. ஆனால் ஒரு நாடு ஒரு பகுதி சொன்னாங்க, ஐயா என்னை ஏன் வெளியே தள்ளுறீங்க, என்னை சேர்த்துக்குங்க. அதெல்லாம் ஒன்று சேர்த்துக்க முடியாது, வெளில போ அப்படின்னு சொல்லி மலேசியா தள்ளி விட்டுருச்சு. யாரை? சிங்கப்பூரை. அதை பற்றி இன்னொரு நாள் சிங்கப்பூர் வரலாறுல பேசும். சிங்கப்பூரை மலேசியா உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது, வெளில போ அப்படின்னு தள்ளி விட்டாங்க. இன்றைக்கி
சிங்கப்பூரில் வேலை கிடைக்குமான்னு மலேசியாக்காரன் யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்படி ஒரு வரலாறு அங்கேயும் இருக்குது. அதை இன்னொரு நாள் பேசுவோம். இங்கே வரும். இங்கே யாரும் சேர்த்துக்கிறதுக்கும் ஒன்றும் வருத்தப்படல, இல்லை வச்சுக்கிறதுக்கும் வருத்தப்படலைன்ற மாதிரி அதை அவனை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி இருக்குது. அப்போது இந்த எண்ணெய்கள் தேடும்போது இங்கேயும் கிடைக்குது. அப்போ அந்த நாட்டின் மன்னர் இல்லை இளவரசர்னு வச்சுக்கலாம், அல் ரஷீத்தின் பேர். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் என்ன மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணும்போது, குட் நியூஸ் நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்குது, பேட் நியூஸ் அது கொஞ்சோண்டு இருக்குது, கொஞ்சம் நாளில் காலி ஆகிடும் அப்படின்றார். இப்படி இருக்கும்போது தான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறார். நம்ம பகுதியை வந்து பயணம் பண்ணி கடந்து போகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம். அப்போ அந்த ஏரியாவை டெவலப் பண்ணால் என்ன, எதுக்குமே பயன் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்றுக்கு பயன் இருக்கணும், ஏதாவது ஒரு பயன்பாடு இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறார். இப்போ இந்தியான்னு எடுத்தோம்னா நம்மளுடைய பலமே வந்து மிகப்பெரிய மக்கள் தொகை. சைனான்னு எடுத்தோம்னா ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை. இப்படி ஒவ்வொருத்தர் நாட்டுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. துபாய்க்கு என்ன முக்கியத்துவமான ஒரு விஷயம் அப்படின்னா, உலகத்தோட சென்ட்ரலில் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் மேற்க போனீங்கனாலும் அமெரிக்கா வர போனாலும் இதுதான் சென்ட்ரு. இந்த பக்கத்தில் ஜப்பான் வர போனீங்கனாலும் இதுதான் சென்ட்ரு. வடக்க போனாலும் சரி, தெற்க வந்தாலும் சரி, எல்லா பகுதிக்கும் இதுதான் சென்டராக இருக்குதுன்ற ஒன்று தான் இருக்குது. அப்போ எவனாக இருந்தாலும் நம்மளை ஊரை கடந்து போகிறது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு தான் 85 ஒரு ஏர்போர்ட்டை கட்டுறாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு துறைமுகத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த துறைமுகம் வந்து கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தான், வேறு யாருமே பயன்படுத்தலை. அந்த கப்பல்கள் வரும், அங்கே போய் நேரம் நிற்கும், ரெஸ்ட் எடுக்கும், அப்புறம் போயிடும். அந்த மாதிரி அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க, வேறு எதுக்கும் பயன்படுது. அப்போ அந்த 2 வசதியை மட்டும் முதல்ல செய்வோம் அப்படின்னு சொல்லி சாலைகள்லாம் போட்டு, சாலைகள், ஏரோப்ளேன், ஏர்போர்ட்டெல்லாம் கட்டலாம் முடிவு பண்ணியாச்சு. ஃப்ளைட்டுக்கு வாங்க காசு வேணுமே, ஃப்ளைட் வாங்க காசு இல்லை. சரின்ட்டு என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தானில் சொல்லி 2 ஃப்ளைட்டை வாடகைக்கு எடுக்கிறாங்க. இது மாதிரி சேட்டலைட்டை வாடகை கேட்ட ஒரு நிறுவனம் தான் இன்றைக்கி தென்னிந்தியாவிலேயே மீடியா மொகல்னு சொல்லுவாங்க. அப்படி மீடியா மொகலாக மாறிய கலாநிதி மாறன், அதை பற்றி கூட இன்னொரு நாள் பேசலாம். அவரை ஒரு 5 மணி நேரம் ஒருத்தன் வெயிட் பண்ண வச்சான். எதுக்கு? 2 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் சேட்டலைட்டை யூஸ் பண்ணிக்குவான்னு கேட்டதுக்கு அந்த மீட்டிங்க்கு 5 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு பார்த்தாங்க. அந்த வரலாறுலாம் வேறு இருக்குது. அது மாதிரி இவருக்கும் ஃப்ளைட் வாங்க வழி இல்லாமல் 2 ஃப்ளைட்டை வந்து பாகிஸ்தான் ஏர்வேஸ்லேருந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டுறாங்க. முதல்ல எங்கே விடுறாங்க அப்படின்னா கராச்சி, அப்புறம் பாம்பே, டெல்லி, இந்த 3 ஊருக்கு வர மாதிரி ஃப்ளைட்டை ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்தது தான் இன்றைக்கி எமிரேட்ஸ். அதுதான் அப்படி உருவானது தான் அது. அப்போ 85 தான் இந்த ஏர்போர்ட்டை உருவாக்குறாரு. உருவாக்கும்போது ஒரு விஷயம் அவருக்கு தெரியுது, என்னென்னா நம்மக்கிட்ட இந்த மண்ணை தவிர வேறு ஒன்றும் இல்லை. என்ன இருக்குது? இந்த மண் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? மண்ணை தோண்டி உள்ள இரும்பு சுரங்கம், நிலக்கரி, எண்ணெய், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறது துபாய்னா எண்ணெய் கிணறு, துபாய் எண்ணெய் கிணறு ஷேக் அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. அந்த எண்ணெய் கிணறு அரசருக்கு தான் சொந்தம். அதுலேருந்து வர்ற வருமானத்தை பூரா என்ன பண்ணுறாரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது, எல்லா நாட்டிலையும் வரி வாங்குகிறான், நாம் இதுவரை வரி வாங்கினதில்லை. ஏன்னா நம்ம ஆளுங்கள்ட்ட வரி கொடுக்கறதுக்கு பணமும் கிடையாது. அப்போது அதையே நம்மளோட பவராக மாற்றினா என்ன? அப்போ தான் என்ன சொல்லாரு, யார் வேணா வா, இங்கே வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்க, என்ன வேணால் பிஸ்னஸ் பண்ணிக்க, வரியெல்லாம் கட்ட வேணாம். அப்போ அது மூலமாக அவருக்கு என்ன சார் பிரயோஜனம்? அவருக்கு பிரயோஜனம் இல்லை, அவங்க நாட்டு மக்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போது நீ இங்கேருந்து போய் டெல்லியில் கடை வைக்கிற, ஒரு பெரிய மால் கட்டுறேன்னு வச்சுப்போம், அந்த மாலில் யாரை வேலைக்கு சேர்ப்ப? இங்கேருந்தே ஆளை கூட்டு போக முடியுமா? அங்கே டெல்லிக்காரர் தான் வேலைக்கு வைக்க முடியும். அப்போ துபாயில் வந்து ஒருத்தன் ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னா என்ன பண்ணுவோம், துபாய் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்படியாக, அதாவது அதுலேயும் வந்து மற்ற அரபு நாடுகள்லாம் எப்படின்னா, நீங்கள் வந்து போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த நாட்டுக்காக சேர்ந்த ஒருத்தன் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கணும், பார்ட்னராக இருந்தால் மட்டும்தான் நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். துபாயை பொறுத்தவரை அவர் அதுவும் சொல்லிட்டார், நீயே முழு ஓனராகவே நீயே இருந்துக்கப்போ. எல்லாமே லாங் டேர்ம் மிஷன் தான். ஆமாம்,
முதல்ல இங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் வேலை வேணும். வேலை வேணும்னா கம்பெனி வேணும். கம்பெனி யார் ஆரம்பிப்பா? நான் கம்பெனி ஆரம்பித்து நானே உட்காந்து நடத்திட்டு இருக்க முடியாது. என்கிட்ட இடம் இல்லை, நீ வா, யார் வேணாலும் வந்து நடத்து. இதை கேட்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நிஜமாகவே வரி கிடையாது. நிஜமாகவே வரி கிடையாது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேணும்னா சொத்து கூட வாங்கிக்கிங்க. 1 ஏக்கர் நிலம் வேணுமா வாங்கிக்கோ, பில்டிங் கட்டணுமா கட்டிக்கோ, நான் ஒன்றும் கொடுக்கணுமா ஒன்றும் கொடுக்கணும், நான் நிலத்துக்கு உண்டான விலையை மட்டும் கொடுத்துட்டு வாங்கிக்கோ. இது நல்லா இருக்கு, எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவன் வரும்போது பில்டிங் கட்டணும்னா பில்டிங் கட்டுறதுக்கு ஆள் வேணும், இன்ஜினியர். அவன்லாம் வெளிநாட்டிலேருந்து வா. இன்றைக்கி துபாயோட ஜனத்தொகையில் 90% வெளிநாட்டுக்காரன். நீங்கள் வந்து ஒரு மேற்கத்திய நாட்டில் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லா விஷயமும் அங்கே கிடைக்கும். மற்ற இஸ்லாமிய நாடுகளில் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவ்வளவும் இங்கே கிடைக்கும். அங்கே ஹராம்லாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவதுங்க ஹராம்னு அந்த காலத்தில் அவர் முகமது நபி சொன்னது வந்து இது மாதிரி மோசமான செயலை செய்யாமல் இரு அப்படின்றதுக்காக சில விஷயத்த சொன்னார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்றதுலேருந்து குடிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹராம் கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயும் சங்கி இருக்கிறதுன்னு செய்வான். ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலூர் பக்கத்தில் தான் இருக்கார், அவர் சொல்லுவார், என்னையெல்லாம் ஜமாத்தை விட்டே தள்ளி வச்சிட்டாங்க ஐயா. நான் பேசி நம்ம ஏற்கனவே பேசினப்போ அந்த ஜம்ஜம் கிணறை பற்றி பேசினோம்ல, அது தப்பு சோழர், அது சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு அந்த விவரம் தெரியாது, உங்களுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே தெரியாது. அந்த ஜம்ஜம் கிணத்துக்கு தண்ணி எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, கடல் தண்ணியிலேருந்து ரீசைக்கிள் பண்ணி நல்ல தண்ணியாக மாற்றி 40 மைல் பைப் போட்டிருக்காங்க. போட்டு அந்த பைப் வழியாக தான் சப்ளை பண்ணுறாங்க. அதனால் யோசிக்க வேணாமா தோழர், நீங்கள் அவ்வளோ ஒன்று ஒரு கிணறு அத்தனை வருஷமாக தண்ணி வருதுன்றது கூட ஓகே. கோடிக்கணக்கான பேர் வர்றாங்க, கோடிக்கணக்கான பேருக்கு அதில் தண்ணி கிடைக்குமா? தண்ணி தீந்துராதா? அந்த அந்த வாட்டர் ரீசைக்கிள் பிளான்ட்லேயே நான் வேலை பார்த்தேன் அப்படின்றார். சொல்கிறவர் வேறு யாரும் இல்லை, அவரே ஒரு முஸ்லீம் தான். அவர் இதெல்லாம் வெளியே சொன்னதுக்காக தான் என்னை வந்து ஜமாத்லேருந்து தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ அது ஹராம் ஹலால்ன்றதுலாம் வந்து மதம் சார்ந்தது, வாழ்க்கை சார்ந்தது கிடையாது. அதை விட இன்னொரு ஒரு இமாம்னு நினைக்கிறேன், அவரோட வீடியோஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் சொல்லிட்டு இருந்தார், தொழுகை நேரத்தில் ஒரு பூச்சி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் என்ன செய்யலான்னு. சின்ன பூச்சியாக இருந்தால் தள்ளி விட்டுட்டு தொழுகையை கண்டினியூ பண்ணுங்கள். இதே பெரிய பூச்சி, ஒரு தேள், பாம்புலாம் வந்ததுன்னா முதல்ல எழுந்துச்சி ஓடிடுங்க. இல்லை தொழுகை தான் முக்கியம்னு உட்காந்துருந்தீங்கன்னா மறுநாள் நாங்கள் உங்களுக்கு தொழுகை நடத்துவோம். இவர் சொல்கிற ஒரு மத தலைவர். அவர் வீடியோஸ்லாம் நிறைய வரும், அவர் பேர் மறந்துருச்சு. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் தான் சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் அவர் பார்க்குறதில்ல. அது கடைசியில் எந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சுன்னா, சவுதி அரேபியாவில் வெள்ளிக்கிழமை எல்லாரும் கிளம்பி துபாய் போயிடுறாங்களாம். அப்புறம் தான் அவரே பார்த்துட்டு சவுதி மன்னரே பார்த்துட்டு, ஏன்டா சினிமா பார்க்கறதுக்காக அங்கே போவீங்களாடா, பேசாமல் இங்கேயே தியேட்டரை கட்டுறேன்டா, எல்லாரும் இங்கேயே படத்தை பார்த்து தொலைங்க அப்படின்னு சொல்லி இங்கே இந்த தியேட்டர்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ இவர் வந்து இந்த இறுக்கங்களை பூரா தளர்த்துனதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, நிலம் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை வச்சு ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டார். யார் வேணால் வாங்க பிஸ்னஸ் பண்ண, என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள். நான் சும்மா ஏதோ ஒரு வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். துபாய் கவர்மெண்ட் ஏஜென்சிலேருந்து அப்பப்போ திடீர்னு எனக்கு ஃபோன் வரும், நீங்கள் துபாயில் பிஸ்னஸ் கேட்டிருந்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுமான்னு கால் சென்டர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அவன் எந்த ரேஞ்சுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறான்னு. அதாவது துபாய் சிட்டிக்கு என்னை விட ஒரு வயசு கம்மி. நான் 70, அது 71 தான் பிறந்திருக்குது. அது வேற, அது தனியாக நான் இதே கிடையாது இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து வெறும் ட்ரூஷியல் ஸ்டேட்டாக தானே இருந்தது. அப்போ இவர் பண்ண மாற்றங்கள் மாற்ற உலகத்திலேயே அதிக நம்பர் ஆஃப் மால்ஸ், உலகத்திலேயே டாலஸ்ட் பில்டிங், இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. பாம் ஜுபேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. என்ன பண்ணுறாரு, இவங்க சுற்றி கடல் தானே இருக்குது. கடற்கரை ஓரமானா இப்போ கூட நம்ம பார்ப்போமே, பீச் ரிசார்ட்னு கடற்கரையை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய கரையில் ஒரு பிளாட் வாங்கினா விலை கூட தானே. பார்த்தா இங்கே கடற்கரை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே விற்கிறதுக்கு இடம் இல்லை. என்ன பண்ணுறாரு, புது கடற்கரையை உருவாக்குறாரு. எப்படி, அவங்க ஊரில் இருக்க அந்த இது இருக்க பேரிச்ச மரம், அந்த மரத்து மாடல்லையே கடலுக்குள்ளே நீளமாக ஒரு போட்டு, அதுக்குள்ளே ஒரு ரவுண்டாக போட்டு, அதுக்கு சுற்றி இந்த இலை மாதிரி போட்டு, அது எதுக்குன்னு பாரு, இந்த இலை மாதிரி இருக்குல்ல,
அந்த இலையோட இதில் நீ இந்த பக்கம் வாங்கினாலும் கடல் இருக்கும், பீச் ஃபேஸிங், அந்த பக்கம் வாங்கினாலும் பீச் ஃபேஸிங் தான். அப்போ பீச் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரேட்டில் நிலத்தை விற்கிறது. அண்டர் கிரவுண்ட் அக்வாரியம் இருக்கு. அதாவது துபாய்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது தீம் பார்க்குன்னு வச்சுக்கலாம். நீ ஒரு தீம் பார்க்கில் என்னப்பா இருக்கு? ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தானே. இருந்தாலும் 1000 ரூபா கிட்டே உள்ளே போகிறோமா? அதனால தான் துபாயிலேருந்து தங்கம் கடத்தணுன்றாங்க. ஏன்னா துபாயில் வரி கிடையாது. அப்போ கம்பேரிட்டிவாக தங்கம் வந்து அங்கே விலை கம்மியாக இருக்குது. ஸோ தங்கம் முதற்கொண்டு குண்டூசி முதற்கொண்டு எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ. அப்போ எல்லா வகையான பிஸ்னஸும் உள்ளே வரான். இப்போ டேக்ஸ் ஃப்ரீனா தொடர்ந்து இயங்குறதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று வேணும்ல, அங்கே அரசோ இல்லை அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டோ நிர்வாகமோ தொடர்ந்து இயங்குறதுக்கு. ஏர்போர்ட் இருக்குமா, டிரான்சிட்டு, ஏன்னா சென்ட்ரலில் இருக்குது. ஒரு ஃப்ளைட் வந்து அங்கே இறங்கி திரும்ப போகுது அப்படின்னு சொன்னால் அங்கே ரீஃபில் பண்ணுவான். சாப்பாடு எல்லாமே செலவு தானே. ஸோ அந்த காசு இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சுட்டாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாகவே வருமானம் வந்துடுது. தனியாக ஒரு டேக்ஸ்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லைன்ற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சே வருமானம் வந்துடுதுன்றதுனால வேற எந்த வரியுமே போடுறதில்ல. இதில் இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, பஸ் ஸ்டாப்புக்கு ஏசி போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் அந்த மன்னர் வந்து என் மனதில் நின்றார் அப்படின்னு சொல்லலாம். அந்த பஸ் ஸ்டாப்பை யார் யூஸ் பண்ண போகிறா? இங்கேருந்து போய் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுற முதலாளியாக யூஸ் பண்ண போகிறான்? இல்லை அங்கே போய் வேலை பார்க்குற இன்ஜினியர் டாக்டராக யூஸ் பண்ண போகிறான்? இவர்களுடைய வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் கம்பி கட்டுகிறவர்கள், அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளிகள், அவங்க தான் பஸ்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த தொழிலாளி வேலை பார்க்குற கம்பெனிக்காரனோ அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற மேனேஜர் கூட பஸ்ஸை யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்போ அடிமட்டத்தில் இருக்க தொழிலாளி கூட நான் எப்படியோ போட்டோம் அப்படின்னு விட்டுருக்கலாமே. ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப் ஏன் வைக்கணும்? அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் அங்கே அடிக்கிற வெயில்லாம் எப்படி இருக்கும்? துபாய் வெயில் 50 டிகிரி போகும். நம்மலாம் 40 வரும்போதே ஐயோயோ வெயில் தாங்கடா இருக்கும். 50 டிகிரினா எப்படி இருக்கும் வெயில்? அப்போ அந்த தொழிலாளி முதற்கொண்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அந்த மன்னன் யோசிக்கிறாங்க. அந்த மன்னர் யோசிச்சார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அவர் நல்லவர்னு சொல்லலாம். 50 ஆண்டுகளில் உலகின் நம்பர் 1 நாடாக மாற்றிட்டார். இன்றைக்கி தேதியில் வந்து உலகத்தில் 9வது இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த நாடு. உலகத்தில் மிகப்பெரிய ஹைட்டான பில்டிங் அந்த புர்ஜ் கலீஃபா. அந்த புர்ஜ் கலீஃபாவை வச்சு ஃபேமஸான 2 படமே எடுத்துட்டாங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லேயும் ஒரு படம் எடுத்துட்டாங்க, மிஷன் இம்பாசிபிள்லேயும் ஒரு படம் எடுத்துட்டாங்க. அப்போ என்னெல்லாம் வருது பாருங்கள் உள்ள. இப்போ மிஷன் இம்பாசிபிளில் ஒரு சீன் ஷூட் பண்ணுறதுக்கு அங்கே போயிருக்காங்கன்னா அந்த மொத்த டீமும் எவ்வளோ நாள் அங்கே தங்கியிருப்பாங்க? அப்படியே ஒரு மாதம் தங்கியிருப்பாங்க. புர்ஜ் கலிஃபாலே இங்கே தமிழ்நாட்டினுடைய படங்களுடைய டீசர்லாம் வெளியிடுறாங்க. ஆமாம், அதுக்கு விளம்பரம் படம் கட்டினோம்னா விளை போடுவான். ஸோ இது அதாவது பணத்தை எப்படி உருவாக்குறதுன்றதை அவங்க யோசிக்கிறாங்க. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ எல்லாரும் இங்கே வந்து வியாபாரம் பண்ணிட்டு பண்ணனா அது மூலமாக எனக்கு காசு வந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து அவங்க செய்ய 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 அதாவது யோசிப்பார். 71 சுதந்திரம் அடையுது. இன்றைக்கி 2025 வெறும் 54 வருடம் தான் இருக்குது. இந்த 54 வருடத்தில் உலகின் தலை சிறந்த நகரம், உலகின் மிக மிக பாதுகாப்பான நகரம். இன்னும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. உன் கார் தான் அழுக்காக வச்சுருந்தேன்னா ஃபைன் போடுவாங்க. உங்கள் சுத்தமாக வைங்க, அழுக்காக இருந்ததுனால ஃபைன் போடுவாங்க. நம்ம ஊரில் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க. கார் ஐயா அழுக்காக வச்சுருக்கேன்னா அது கூட ஃபைன் போடுவாங்க. எங்கேயோ எவனோ ஒருத்தன் ஏதோ அடிச்சு பிடிங்கி போயிட்டான்னு வச்சுங்க, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னா அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அந்த ஆளை பிடிச்சி கரெக்டாக அந்த பொருளையும் மீட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ரொம்ப சேஃபான நகரம். ஆனால் நம்ம இந்தியா எப்படி இருக்குது? அமெரிக்காலாம் அஃபிஷியலாகவே சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு டூர் போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பெண்கள் போகாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. பாதுகாப்பு இல்லை. டெல்லி போன்ற நகரங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா 6 மணிக்குள்ளெல்லாம் ஹோட்டல் ரூமுக்கு போயிடுங்க, அதுக்கு மேலே வெளியே சுற்றாதீங்க. அவன் வெள்ளைக்காரனுக்கு பூரா 6 மணிக்கு மேலே தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுதுன்னு யோசிப்பான். நான் சொல்லும்போதே ராத்திரி 2 மணிக்கு என்ன சொல்லுவான், த ஈவினிங் இஸ் ஸ்டில் யங் அப்படிமா. அவனை போய் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம ஊரை வச்சுருக்கோம். துபாய் 24 ஹவர்ஸும் இயங்கிட்டு இருக்குது.
அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறோம்ல, 6 மணிக்கு மேலே ஊதாரித்தனமாக சுத்தாத. அப்படின்னா அதான் அவன் சொல்லலாம், ஊதாரித்தனமா இல்லை, இந்தியாவுக்கே போவாத, காசு தான் வேஸ்ட் அப்படின்னா அவன் சொல்லி வச்சிருக்கான் அவன் ஊரில். அதாவது சுற்றி பார்ப்பதற்கு எதுவுமே இல்லைன்ற ஒரு ஊரை அந்த ஒன்றுமே இல்லைன்றதை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி மாற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதுதான் விஷயம். உலகின் நம்ம ஒன்லி 7 ஸ்டார் ஹோட்டல் அப்படி அங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது போல் மக்களை நோக்கி மக்களுக்கு நல்லது எதாவது செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து அந்த மன்னர் இயங்கியதன் காரணமாக அந்த மக்களின் நலன் அப்படிங்கிறத ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் யோசிக்க ஆரம்பித்தார். அப்படி யோசிக்க ஆரம்பித்ததுனால எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு ஆகிப்போச்சு, பெரிய வளர்ந்த பொருளாதாரம் ஆகிடுச்சு. அதான் சொன்னேன், பீச்சு ஓரமாக எனக்கு இடம் வேணுமா, சரி பீச் ஓரமாக இடம் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி கட்டியே கொடுத்து கொண்டு போகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஊரில் தண்ணி கூட கிடையாது. தண்ணியே இல்லாமல் கட்டணம் கட்டணும்னா தண்ணி வேணும்ல, இல்லை சாந்து குலைக்கணும்ல, சாந்து குலைக்க தண்ணி வேணுமா இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ எந்த இடத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு தலைவன் வந்து மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா எதை வேணால் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு துபாய் ஒரு நல்ல உதாரணம். ஒரு தலைவன் வந்து மக்கள் நாசமாக போகணும் அப்படின்னு நினச்சான்னா இந்தியா தான் ஒரு உதாரணம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு தான் நினைக்கிறோம். நன்றி.